இனி இந்தியா பாகிஸ்தான் நமக்கு தேவையில்ல. இனி ரைவல்ரினா இந்தியா நியூசிலாந்து தான் கேஎல் ராகுல் தெரிவிச்சிருக்காரு. என்னப்பா கல்யாண பந்தியில ஏதோ புது ஐட்டத்தை வச்ச மாதிரி ஏதோ புதுசா சொல்றாரு. முதல் ஓடிய மேட்சை இந்தியா சூப்பரா ஜெயிச்சு 1-0 லீட்ல இருந்தாலும் இந்த மேட்ச்ல நல்லா செட்டில் ஆன விராட் கோலி அவுட் ஆனது தான் எல்லாத்தையுமே மாத்திச்சு. அப்ப பிரஷர் இந்தியா மேல ஷிஃப்ட் ஆனாலும் கேஎல் ராகுல் சூப்பரா விளையாடி மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப வெற்றிக்கு பிறகு பேசின கேஎல் ராகுல் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் கடைசி 4-5 ஓவர்களா பிரஷரை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. ஏன்னா அதுக்கு காரணம் ஹர்ஷித் ராணா தான். ஹர்ஷித் ராணாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ஃபியர்லெஸ்ஸா பேட்டிங் பண்ணாரு. அவர் பிரஷர்னால கொஞ்சம் கூட ஃப்ரீஸ் ஆகாம ரன்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இன்னொரு எண்ட்ல என்னால காமா விளையாட முடிஞ்சது. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பாராட்டுற மாதிரி செம்ம ட்விஸ்ட். கூடவே கேஎல் ராகுல் என்ன சொல்லிருக்காரு, கோலி அவுட் ஆன டைம்ல டார்கெட் ஒன்னும் பெரிய அளவுக்கு இல்ல. 6-7 ஓவர்கள் கையில இருந்ததுனால 10 முறைக்கு 9 முறை நம்மளால அந்த மேட்சை ஜெயிச்சிட முடியும். சோ மென்டலாவே நம்ம இந்தியா ஜெயிச்சிரும்ன்ற நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு. குறிப்பா வாஷிங்டன் சுந்தரோட இன்ஜுரினால அவரால் சரியா ஓட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீரியஸா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நமக்கு தேவையான ரன்கள் கரெக்ட் டைம்ல கிடைச்சது. இது மட்டும் இல்லாம இந்த மேட்சை நாங்க ஜெயிக்கிறதுக்கு ரோஹித் சர்மா சுப்மன் கில்லோட முக்கியமான பார்ட்னர்ஷிப்பும் ஒரு காரணமா அமைஞ்சது. ரோஹித் அவுட் ஆன பிறகு விராட் கோலியோட சாலிடான பேஸும் அவர் ரொம்ப நேரத்துக்கு நின்று விளையாடுறதுனாலையும் எங்களால இந்த மேட்சை ஈஸியாவே ஜெயிக்க முடிஞ்சது. அதுலயும் மேட்ச் போக போக பிட்ச் கொஞ்சம் சாஃப்டரா மாறிச்சு. இதனால லேட்டர் ஸ்டேஜஸ்ல பேட்டிங் விளையாடுறது அவ்வளவு ஈஸியான வேலையே இல்ல. அதனால தான் இந்த சேஸ் 49வது ஓவர் வரைக்கும் தொடர்ந்து போச்சு. அதுலயும் ரவி சாஸ்திரி அவர்கள் கோச்சா இருக்கும் போதெல்லாம் நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடுற மேட்சஸ் எப்பவுமே த்ரில்லர்ஸா தான் முடியும். அவங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போய் தான் மேட்சஸ் முடிப்பாங்க. இனி ரைவல்ரியை இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் தான் கேஎல் ராகுல் தெரிவிச்சிருக்காரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவுக்கு ஜஸ்ட் அனதர் வின் கிடையாது. தரமான நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. சோ செகண்ட் ஓடியை கண்டிப்பா இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. இந்தியா கண்ணாடி மாதிரி இல்ல, அன்பா பார்த்தா அன்பு, வம்பா பார்த்தா பிரிச்சு நெஞ்சிரும். சோ மக்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஓடியில யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.